கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இலக்கு நிகழ்ச்சியில் இன்ஜினியரிங் படிப்பை பற்றியும் எவ்வாறு வேலை வாய்ப்பு பெறுவது என்பதை பற்றியும் தான் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட் PN கங்கா சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு உங்களை பற்றி விளக்கம் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் சார். நான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் பண்ணேன் மேடம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு லீடிங் சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷனில் இட்ஸ் ஜெர்மன் கம்பெனி. அதில் பிரின்சிபல் ஆர்கிடெக்டாக இருக்கேன். ஐ லிவ்ட் இன் யூஎஸில் இருந்தேன், கனடாவில் இருந்தேன், துபாயில் இருந்தேன். இப்போது இந்தியா வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 28 நாடுகளுக்கு அலுவல் விஷயமாக பிரயாணம் பண்ணியிருக்கேன். அடிக்கடி வெளிநாடுக்கு போக வேண்டிய அலுவல் விஷயம் போக வேண்டிய வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதனால் பலதரப்பட்ட மக்களை பார்க்கறது, நிறைய பேரோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்போஷர், நல்ல சுவையான அனுபவங்கள் நிறைய வந்திருக்கு. ஓகே சார், இந்த காலகட்டத்தில் எஜுகேஷன் பற்றி உங்களோட பார்வையில் எஜுகேஷன் எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலாக கன்ஃபியூஷியஸ் சொல்வார், ஒரு நாளுக்கு உங்களுக்கு திட்டம் வேணும்னா அரிசி, இஃப் யுவர் பிளான் இஸ் ஃபார் அ டே, பிளான் ஃபார் ரைஸ். இஃப் யுவர் பிளான் இஸ் ஃபார் 10 years, plant trees. If your plan is for 100 years, educate your children அப்படின்னு சொல்லுவார். அது தமிழில் எப்படி அழகாக சொல்லணும்னா, உங்களுடைய தேவை, உங்களுடைய திட்டம் ஒரு வேலைக்கானது, ஒரு நாளுக்கானதுன்னா சாப்பாட்டுக்காக பிளான் பண்ணுங்க. உங்களுடைய திட்டம் ஒரு 10 வருஷத்துக்கானதுன்னா மரங்களை நடுங்கள். உங்களுடைய திட்டம் 100 வருஷத்துக்கானதுன்னா பிள்ளைகளை படிக்க வைங்க. ஸோ இது பேசிக்காக என்னென்னா, ஒரு குழந்தைய ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுத்தோம்னா குறைந்தபட்சம் 3 ஜென்ரேஷன் அதோட இம்பேக்ட் இருக்கும். என்னுடைய பார்வையில், என்னோட தனிப்பட்ட பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி இப்போ இங்கே இருக்குன்னா, எஜுகேஷன் என்பது ஒரு சமத்துவமான எஜுகேஷன், கல்வியாக இருக்கணும், தரமான கல்வியாக இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே கரண்ட்டாக ட்ரெண்டு நம்ம நாட்டில் என்னென்னா, ஒரு சமத்துவமான எஜுகேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் CBSE சொல்கிறோம், மெட்ரிக் சொல்கிறோம், சமச்சீர் சொல்கிறோம், இப்போது குளோபல் எஜுகேஷன்லாம் வேறு வந்துருச்சு. அப்புறம் மெட்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா தரம், ஒரு ஸ்கூல் ஒரு தரம், இன்னொரு ஸ்கூல் இன்னொரு தரம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சமமான ஒரு கல்வி முறையே இல்லை இப்போது நம்ம நாட்டில். ஆனால் இன்டர்வியூ அப்படின்னு போகும்போது, வேலை வாய்ப்பு அப்படின்னு போகும்போது அங்கே சரிசமானமாக எல்லோரும் பார்க்கப்படுகிறார்கள். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் அ வயலன்ஸ். என்னோட பார்வையில், என் தனிப்பட்ட பார்வையில் இது ஒரு வயலன்ஸ். படிப்புகள் வெவ்வேறு விதமாக இருக்கிறது, ஆனால் இன்டர்வியூ மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே விதமாக இருக்கு. இன்டர்வியூ மட்டும் இல்லை, தேர்வுகள் ஆகட்டும், எல்லோரும் சமம், எல்லாருக்கும் சமமான ஒரு தேர்வாக இருக்கிறது. அதே தவறு. ஸோ தட் இஸ் வாட் ஐ பர்சனலி கால் இட் அஸ் அ வயலன்ஸ். இட்ஸ் அ எஜுகேஷனல் வயலன்ஸ். இது மாறணும். ஏன்னா எந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம், அறிவை நோக்கி நகருகின்ற ஒரு சமூகம் சமத்துவமான ஒரு சமூகமாகத்தான் இருக்க முடியும். இப்போ இல்லை, இருக்கும், இருந்தாகணும். நம்ம தான் அதை உருவாக்கணும். ஓகே சார், இன்றைய காலகட்டத்தில் எஜுகேஷன் சினாரியோ அதை பற்றி சொல்லணும்னா அது எப்படி சார் இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்விங்க அது. இன்ஃபேக்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் பேசுனதுனால, இப்போ நீங்கள் தமிழ்நாடை மட்டும், நம்ம வாழ்கிற தமிழ்நாடை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 550+ காலேஜஸ் இருக்குது. சரியா நம்பர் 552 என்னமோ இருக்குது. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. இந்த 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 30% ஐதர் சரியான மார்க் எடுக்காதவங்களா வராங்க, இல்லைன்னா அரியர்ஸ் வச்சுங்களா வராங்க. ஸோ அந்த 30% அப்படியே ஃபில்டர் ஆகிடுது. ஸோ 30% நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40,000+. ஸோ ஹியூஜ் நம்பர். அந்த 40% தான் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாமல் டெலிவரி பாய் ஆகிறான், துணிக்கடியில் வேலை செய்கிறான், பல தவறான வழிகளில் ஈடுபடுறான். ஓகே, அந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்னா, அவன் மட்டும் இல்லை, இந்த சமூகம் தான். நான் எதுக்கு இந்த சமூகம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஈக்குவல் எஜுகேஷன் இல்லாததுனால டிஃப்ரெண்ட் பீப்புள் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், உள்ளுக்குள்ளே வந்த உடனே ஒரு காமன் சிஸ்டம் அப்படின்னும் போது அங்கே நிறைய தகராறு நடக்கும்.
அதனால வந்து ரொம்ப இப்போ குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் நான் இங்கே சென்னை தான். பட் கிராமப்புற மாணவர்கள் வந்து ஆங்கிலம் பேசுவதற்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பா சார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தயங்குவாங்க. அப்புறம் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அப்புறம் வந்து அதை விட பேசிக்காக என்னென்னா, இப்போ நகர்ப்புற மாணவர்கள் த சோ கால்டு பிக் ஸ்கூல்ஸ் பீப்புள் ரொம்ப சரளமாக ஆங்கிலம் பேசுவாங்க. ஆனால் கிராமப்புறத்து மாணவர்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்து மிரளுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அது என்ன ஆகுனா ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து மக்கள்கிட்ட போயிடும், அந்த பையன்கிட்ட போயிடும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அவனோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒன்ஸ் போன உடனே, மனுஷனுக்கு முக்கியமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். த மொமெண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னா காலி. ஸோ அதுதான் வந்து அந்த மேஜர், அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புவர் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு மேஜர் ரீசன். அது மட்டும் இல்லாமல் பல பொருளாதார காரணங்கள், குடும்ப சூழ்நிலைகள் இருக்குது. பட் அது வந்து ஒரு மேஜர் ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ரெஸ்ட் பேலன்ஸ் ஒரு 70%. இந்த 70%ல் ஆஸ் ஆன் டுடே இன்னைய நிலவரப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் ஒன்லி 25% இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் எம்ப்ளாயபிள். எம்ப்ளாயபிள்னா மீதி யாரெல்லாம் என்னன்னா மீதி படிக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து மற்ற நிறுவனங்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்வதற்கு வந்து தயங்குகிறார்கள். இல்லைன்னா வந்து சூட்டபிள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் ஆன் டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 1,50,000 மாணவர்களில் வந்து 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கூட தாண்டாது. அத்தனை % மாணவர்கள் தான் வந்து எம்ப்ளாயபிள். ஓகே, இவங்க பேர் வந்து வேலைக்கு தகுதியானவர்கள். அந்த 40,000 பேருக்கு வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ அதான் ஒரு வருஷமும் 40,000 மாணவர்கள், இன்ஜினியரிங் மாணவர்கள் மட்டும் நம்ம நினச்சோம்னா வெளியே வராங்க காலேஜ் விட்டு. அந்த 40,000 பேர் வெளியே வர்றதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அரசாங்கம் உருவாக்கணும்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் கிரியேஷன் சொல்லலை, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரி growth இந்த மாதிரி பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். எக்கனாமிக் எம்ப்ளாய்மெண்ட் இண்டெக்ஸை உருவாக்கணும். அப்படி ஆகாத பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இன்டேக் இருக்கு இல்லைங்க, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நடவடிக்கையில் வரணும். இதில் இன்னொரு ஒரு மேஜர் பேரடைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பிஜி. நீங்கள் பிஜி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவ்வளோ ஜனத்தொகை இருக்குது ஆச்சுங்களா. ஆனால் நீங்கள் பிஜி எக்ஸாம் எழுதும் போது போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து எதுக்கு நாங்கள் வந்து டாக்டர் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பத்துலலாம் நிறைய பேர் மருத்துவராக இருக்காங்க. எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் வந்து உட்காந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் பிஜி லெவல் என்ட்ரன்ஸ் பார்ப்பாங்க. எம்டி சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்கும், 1 சீட் இருக்கும். அந்த ஒரு சீட்டுக்கு எதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு சீட்டை ஒண்டி வச்சிருக்காங்க? அதை ஏன் ஒய் கான் தே மேக் இட் டு 10 சீட்ஸ் அப்படின்னு தெரியல. ஆனால் அது ஏன்னா தேவை இருக்குது, தரமான டாக்டர்கள் தேவை, நிறைய டாக்டர்கள் தேவை. மக்களை வந்து கவர் பண்ண முடியல. நம்ம ஊர்லேயே வந்து டாக்டர்ஸ் டு பேஷண்ட் ரேஷியோவே ரொம்ப 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 கம்மியாக இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அந்த பிஜி ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், நாட் தி யுவர் கிரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன். நீங்கள் அந்த இதில் கீழ்பாக் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் அந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கில் கிட்டத்தட்ட 50 பேர் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 0.2ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ பை இன்க்ரீசிங் யுவர் இன்டேக் யூ ஆர் நாட் சாக்ரிஃபைசிங் யுவர் குவாலிட்டி. ஸோ அந்த இடத்துல நம்ம விட்டுறோம். இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுட்டோம். ஸோ இதனால் பிரச்சனை என்ன வருதுன்னா, அந்த மாணவர்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாணவர்கள் இப்போ நீங்கள் நிறைய பேப்பர்லாம் வருது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இன்ஜினியரிங் மாணவர் அது பண்ணார், அந்த இன்ஜினியரிங் மாணவர் அது பண்ணாருன்னா ரீசனே இதுதான். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும், அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். அது வந்து பண்ணலை. நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரணும். அதற்குத்தான் அரசாங்கம். ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமப்புறத்துல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பீப்புள் வந்துட்டு எல்லாமே தமிழ் மீடியத்துல படிச்சவங்கள தான் இருப்பாங்க. இன்ஜினியரிங் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்ல ஃபுல்லா படிச்சுட்டு அவங்களுக்கு ஆங்கிலத்துல ஃபுல்லா படிக்கணும்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அத மாணவர்களால எப்படி சார் எதிர்கொள்றாங்க, எப்படிலாம் எதிர்கொள்ளலாம்? இது வந்து இது வந்து இட்ஸ் அ மேஜர் காஸ், பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா. நான் முன்னாடி சொன்னபடி சமத்துவமான எஜுகேஷன்ல அதுதான் இதோட ரீசன். இப்போ வந்து நீங்க பெரிய பெரிய வல்லுநர்களாம் கூட கேட்டிங்கன்னா கூட எஜுகேஷன் வந்து பிரைமரி லெவல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 3 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் நம்ம மானிட்டரே பண்ண வேண்டாம் குழந்தைங்களை.
ஏன்னா சின்ன வயசுல நம்ம கொடுக்கிற அறிவு தான் அது வந்துட்டு பெரிய வயசு அப்பதான் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டிஸ் எல்லா பத்தியும் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நகர்ப்புற மாணவர்கள் அப்புறம் கிராமத்துல இருந்து வர மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து பேசிக் ப்ராப்ளம் வந்து பேச வராது. ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க, தயங்குவாங்க. ஏன்னா அந்த வந்திருக்க என்வரன்மெண்ட் அந்த மாதிரி. ஆனா மார்க் நிறைய எடுத்திருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகுனா அவங்க நான் முன்னாடி சொன்னபடி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள வந்துடுது. இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. யார் மூலியமா பண்ணணும்? அந்த காலேஜ் மூலியமா பண்ணணும். இப்போ ஒவ்வொரு எய்டட் காலேஜஸும் பார்த்தீங்கன்னா, நான் ஈவன் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட்டை விட்டு கவர்மெண்ட் காலேஜஸே கூட பார்த்தீங்கன்னா, தே ஆர் ரன் பை கவர்மெண்ட் மணி அண்ட் தட் மணி இஸ் நத்திங் பட் டேக்ஸ் பேயர்ஸ் மணி. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது வந்து ஒரு சோஷியல் அன்ஈக்வாலிட்டி அப்படின்னும் போது இப்போதைக்கு நம்மளால உடனே சரி பண்ண முடியாது. ஆனால் அந்த கிராமப்புற மாணவர்களை நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் கோச்சிங் கொடுக்கணும், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோச்சிங் கொடுக்கணும். ஆனால் அதெல்லாம் நடக்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லை. ஸோ அதை வந்து அந்தந்த காலேஜில் பண்ணல ஓரளவு பில்ட் பண்ண முடியும். பேசிக்காக அவங்களுக்கு என்ன பர்சனல் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ பேசிக்கலி வி நீட் டு ஆக்ட் அட் தட் சைக் லெவல். சைக்காலஜி அவங்களுக்கு வந்து மாற்றணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் யாரை விடவும் குறையானவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்தோம்னாலே அவங்க பெரிய ஆளாயிடுவாங்க. ஓகே சார். இப்போ 12th முடிச்சிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காலேஜ் தேர்வு செய்யணும்னா எந்த அடிப்படையில் சார் காலேஜ் செலக்ட் பண்ணணும்? இப்போ இதுல 2 கிரைட்டீரியா இருக்குங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா, அதுதான் வந்து பேசிக். எதை படிக்கலாம், அப்புறம் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ எதை படிக்கலாம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக வந்து நமக்கு பேஷன் இருக்கணும். இப்போ நம்ம டெண்டுல்கர் இருக்காரு, அவர் போய் டாக்டர் ஆயினா சக்ஸஸ் ஆயிருப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது மாதிரி வந்து நமக்கு என்ன பேஷன், நமக்கு என்ன பிடிக்குது, நம்மளால எதை வந்து சந்தோஷமா பண்ண முடியும், அதை வந்து சூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நிறைய பெற்றோர்கள் பண்ற தவறு என்னன்னா வந்து ஒரு மாணவன் வந்து நல்லா படிப்பான், நல்லா இலக்கியம் படிப்பான், அவனை இலக்கியத்தில் விடணும். அவனை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் விடுவோம். இன்னொரு மாணவன் வந்து அருமையா வந்து மியூசிக் பண்ணுவான், அவனை அந்த லைன்ல விடணும். அதை விட்டு நம்ம இப்படி மாத்தி விடுறதுனால தான் இந்த மேஜர் ப்ராப்ளம். இப்போ இருக்க நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு அது பண்றது இல்ல. அது வந்து 2 ரீசனுங்க. ஒன்னு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அதுக்கு வந்து ஒத்து வரணும். இப்போ உங்களோட பேஷனை பர்சியூ பண்றதுக்கே வந்து நீட்ஸ் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், யுவர் சொசைட்டி பேக்ரவுண்ட், யுவர் கம்யூனிட்டி பேக்ரவுண்ட். எவ்ரிதிங் மேட்டர்ஸ். நீங்க வாழுகின்ற இந்த சமூகம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்குது. அப்போ நீங்க வந்து என்ன பண்ற, நல்ல மார்க் எடுத்துருக்கேன், என்னப்பா பண்ற, நான் ஃபுட்பால் ஆட போறேன் அப்படின்னா 4 பேர் டெய்லி வீட்டில் வந்து சொல்லி அந்த பையனோட மாரலை கம்மி பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபுட்பால் ஆனால் அவங்க வந்து பெரிய லெவலில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதை விட மெயினாக என்னன்னா அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷன், ஃபினான்ஷியலாக அவங்க வந்து தே ஷுட் பி எக்யூப்ட். அது இல்லாத பட்சத்தில் 90% அப்படி தான் இருக்கு. இல்லாத பட்சத்தில் என்ன மாதிரி கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும், பீட் இன்ஜினியரிங் ஆர் எனி ஃபீல்ட், எதை மாதிரி சூஸ் பண்ணணும்னா வந்து எதுக்கு டிமாண்ட் அதிகம் இருக்கும். there is always அது local supply and demand gap. எதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு, எதுக்கு வந்து சப்ளை கம்மியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எந்த கோர்ஸ் படிச்சா உங்களுக்கு வந்து ஸ்கோப் நிறைய வைட் ஆகுது, எந்த வந்து வாட் யூ சே லைன் வந்து growth பேட்டர்ன்ல இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலயுமே மொபைல் வந்துருச்சு, மொபைல் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினட்டா இந்த மொபைல் பேஸ்ட் இன்ஜினியரிங் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ நம்ம செலக்ட் பண்ற அந்த கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி பார்த்து பண்ணோம்னா நமக்கு வந்து பேசிக்கா ஒன்றும் இல்லை மேடம். இது வந்து எப்படின்னா இப்போ 100 வேகன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், growth இருக்க ஏரியாவில் 1000 வேகன்சி வரும். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ கம்யூனிகேஷன்ஸ், டெலிகம்யூனிகேஷன் அது வந்து நிறைய பெரிய லெவல் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ரீட்டைல், பெரிய பெரிய மால்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பெரிய லெவல் ஓப்பன் இருக்கு. எவர் கிரீன் எனி டைம் வந்து இண்டஸ்ட்ரி எதுவுமே ஆகாத இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அகைன் நம்ம உடனே மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது டாக்டர் தான். டாக்டர் மட்டும் இல்லை, டாக்டர் வந்து ஒரு 20-25%. அதை விட நிறைய சப்போர்ட் ரிலேட்டட், அலைட் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணோம்னாலே நல்ல ஷைன் ஆகலாம். இன்ஃபேக்ட் வெளிநாட்டுகளில் அந்த மாதிரி கோர்சஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கு டாக்டர்ஸ் விட. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி டிமாண்ட் வந்துட்டு எந்த இதுல இருக்கோ அதை செலக்ட் பண்ணி கோர்ஸ் பண்ணா கண்டிப்பா வரலாம்னு சொல்லிட்டு, இப்போ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு ஃபீல்ட் வந்துட்டு கோர்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க படிச்சு முடிச்சிட்டு வரும்போது அந்த ஃபீல்ட் வந்துட்டு கொஞ்சம் அந்த தரத்தை விட கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாத நிலைமை தானே உருவாக்கும். அதாவது இட்ஸ் அகைன் வெரி குட் கொஸ்டின். இட்ஸ் பேசிக்கலி வந்து எம்ப்ளாயபிலிட்டி பத்தி கேட்டிருக்கீங்க. படிப்பு வேற, அதாவது ஒரு கோர்ஸை படிக்கிறது வேற, வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தகுதிகளை வளர்த்து கொள்வது என்பது வேறு.
கண்டிப்பா. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா கூட அங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன படிச்சிருக்கேன்னுவாங்க. நீங்க சிவில கூட பாத்தீங்கன்னா கூட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களோட எஜுகேஷன் டிகிரி அப்படிங்கிறது வந்து உங்க குவாலிஃபிகேஷன் தான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி நீங்க வளர்த்துக்கணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 70,000 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. அவங்க எம்ப்ளாயபிலிட்டி அந்த கிரைட்டீரியாவை வளர்த்துக்காததுனால தான் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களால வந்து எடுக்க முடியல. இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆட்கள் தேவை, ஆனால் சூட்டபிள் பீப்புள் இல்லை அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியோட ரிப்போர்ட். இப்போ நீங்கள் எம்ப்ளாயபிலிட்டினா என்ன அப்படின்னு எம்ப்ளாயபிலிட்டி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா பேசிக்காக 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அச்சீவ்மெண்ட் வச்சுங்களா. இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும் போதோ இல்லை வந்து நீங்கள் ஒரு மாணவராக இருக்கும் போதோ நீங்கள் ஒரு சாதனையாளர்களாக இருந்தால் வேலை உங்களை தேடி வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் ஒலிம்பிக் வின் பண்ண பிவி சிந்து, அவங்க வின் பண்ணி முடித்த உடனே குரூப் 1 ஆஃபீஸராக ஹைதராபாத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 1 கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எஸ் ஜோக். பட் அவங்க வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் அப்படிங்கிறதுனால வேலையை அவங்களுக்கு தேடி வந்திருக்கு. ஸோ அது வந்து கிரைட்டீரியா. நான் எதை சொல்ல வரேன்னா ஸ்போர்ட்ஸ் கூட இருக்கலாம் சாதனையாளர் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ல வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் பேட்டர்னே என்ன இருக்குன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை நாலேஜாக மாற்றணும். நம்ம படிச்சிருக்கிற அந்த ஃபீல்டில் ஒரு தெளிவான அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த படிச்சிருக்க அந்த ஃபீல்டில் ஒரு தெளிவான அறிவை வளர்த்து கொண்டுமானால் வேலை நம்ம தேடி வரும். அடுத்து என்ன மேஜர் கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ பர்சனல் ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் ஒடுக்கப்பட்ட அந்த மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ், அப்புறம் சில வேலைக்கு போனால் வந்து அவங்கள வந்து டீம் பிளேயராக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ டீம் பிளேயிங் கேப்பபிலிட்டிஸு, அப்புறம் ஆப்டிடியூட்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ இது மாதிரி பர்சனல் ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணணும். எப்போது காலேஜ் முடிச்சுட்டு ஒன்றால் காலேஜ் படிக்கும்போது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து ஈவன் பெற்றோர்களே கூட வந்து காலேஜ் படிக்கும்போது என்னன்னா சரி நம்ம பையனை இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம், நம்ம பையனை இதில் டாக்டருக்கு சேர்த்து விட்டோம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. பட் அதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து எம்ப்ளாயபிலிட்டி க்ரைட்டீரியாவை வளர்த்து கொண்டோமே ஆனால் காலேஜ் முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வேலை உங்களை தேடி வரும். இந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்னு நான் இவ்வளோ சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து பேசிக்காக நீங்கள் என்ன ஒன்று நினச்சிருக்கலாம், ஏன் இவர் வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறாரு, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் பொறுப்பா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் பொறுப்பு இல்லை. இது வந்து யாருமே அந்த அளவு கவனம் பார்க்கறதில்ல. டீச்சர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் பாடம் மட்டும் வந்தோம் பாடம் நடத்தணும் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் எம்ப்ளாயபிலிட்டி க்ரைட்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடும். தே ஷுட் பி கோச். இப்போ நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஒரு மாணவர்கள் எப்படி இருக்குது, அவங்களை எப்படி பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் ஆட்டோமேட்டிக் இந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து தே வில் டெவலப் ஆல் தி ஸ்கில்ஸ். சரி, டீச்சர்ஸ் சொல்லிட்டோம், காலேஜோ யூனிவர்சிட்டி அவங்களோட பங்கு என்ன? அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடித்த உடனே அடுத்த டேர்ம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 months 6 months வந்து இன்டர்னாக ஏதாவது கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. இன்டர்ன் அப்படின்னு பார்த்தா என்னென்னா இப்போ வந்து நார்மலாக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து $150 per hourனா இன்டர்னாக வேலை செய்கிறவங்களுக்கு காலேஜ் முடிச்சுட்டு செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கோ இல்லை தேர்ட் இயர் படிக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு வந்து $25 per hour அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க வந்து they will be working like a normal employee at a different task. அவங்க எம்ப்ளாயி மாதிரி தான் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு சில பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த பணிகளை அக்காம்ப்ளிஷ் பண்ணுவாங்க. அக்காம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து சம்பளமும் கிடைக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த படிக்கும் போதே அந்த மாணவர்கள் வந்து ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறாங்க, சுயமாக அவங்க காலில் நிற்க கற்றுக்குறாங்க. அதோட மெயினாக வந்து இந்த எம்ப்ளாயபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது இல்லைங்களா, அதை வளர்த்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த மீடியா இருக்குது இல்லைங்களா, இப்போ ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் வராரு. ஓகே, இப்போ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்கும்போது அவருக்கு ஒரு 3 மாதம் ஆஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் கோர்ஸ் இந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்க, எப்படி இந்த மீடியா நடக்குது, என்ன மாதிரி எல்லாம் ஒர்க் நடக்குது, தட் இஸ் ஆஃப் கேமரா ஆன் கேமரா என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு 3 months கோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்காக 3 months இன்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தா அவரோட எம்ப்ளாயபிலிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். ஹி வில் பி ரெடிலி எம்ப்ளாயபிள். அதுதான் வந்து யூனிவர்சிட்டிஸ் பண்ணணும், அதுதான் வந்து பொறியியல் கல்லூரிகள் பண்ணணும். அது யாருமே பண்ணுறது கிடையாது.
பொறியியல் கல்லூரிக்கு எப்படி பண்றாங்கன்னா ஓகே இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் போங்கன்னு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ நாங்கள்லாம் கூட அப்படி தான் போவோம். ஒரு 10 பேரை வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அந்த 10 பேர் அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு சும்மா அது வந்து ஒரு ஒரு எஸ்கேஷன் மாதிரி இருக்கும். போய் 4 டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க, மதியம் சாப்பிடுவாங்க, வந்துடுவாங்க. அப்புறம் முடிக்கும் போது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ட்ரைனிங் அப்படின்னு வருவாங்க. ஸோ அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. தட் இஸ் வேர் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஷுட் பிளே a ரோல். அப்படி பிராக்டிகல் நாலேஜ். எஸ், அப்படின்னு ப்ராக்டிக்கல் மட்டும் இல்லாமல் இந்த அவங்களோட மாணவர்களோட எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லை எனேபிள் பண்ணுற காரியங்களை அவங்க பண்ணணும். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா வந்து ஆக்சுவலாக அது யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் நல்லது. இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்னா இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸ் வராங்க, கம்பெனிஸ் வராங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. வரவங்க வந்து அவங்க எப்பவுமே வந்து வர்றவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து வரவங்க வந்து இந்த காலேஜில் நான் 10 பேர் தான் எடுக்கணும், இந்த காலேஜில் 20 பேர் தான் எடுக்கணும் அப்படின்னு வரதில்லை. ஒரு 10 பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் வர லாட்டில் அவங்களுக்கு தேவை 50 பேராக இருந்து வர லாட்டில் வரவங்க எல்லாம் 40 பேர் ரொம்ப நல்லவங்களா, நல்ல பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்டு அவங்க எதிர்பார்க்குறபடி இருந்தால் டெஃபினட்டாக அவங்க எடுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. அவங்களுக்கு வந்து இந்த காலேஜ் அந்த காலேஜ் அப்படிங்கிற பார்ஷியாலிட்டி கிடையாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணுறதுனால காலேஜுங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். இதன் மூலம் வந்து இந்த என்டையர் என்வாயன்மெண்ட்டே பாசிட்டிவ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கான்ஃபிடன்ஸாக வெளியே போவாங்க. வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம நல்லா ட்ரைனிங் கொடுத்தோம்னா காலேஜில் பெர்ஃபார்ம் பண்ண மோர் கம்பெனிஸ் வெல்கம். இப்போ எதுக்கு வந்து சில காலேஜஸில் நிறைய கம்பெனி வராங்க, சில காலேஜில் கம்மி கம்பெனி வராங்கன்னா இதுதான் ரீசன். ஓகே சார், இப்போ இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எப்படி இருக்கு, உங்க பார்வையில எப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக இப்போ இருக்க இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குங்க. அதுதான் சொல்லணும். ஏன் கவலைக்கிடம் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து இப்போ ஆக்சுவலாக மெக்காலே வந்து இங்கே வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தே ஸ்டார்டட் வித் அ பர்பஸ். என்ன பர்பஸ்னால் மோர் தென் நாட் ஃபார் மேக்கிங் மணி, பைசா பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம். அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற இந்தியர்களை வந்து அவங்க வந்து எம்ப்ளாயபிளாக ஆக்கணும். அவங்க இங்கே வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்கள வந்து நல்ல எஜுகேஷன் கொடுத்து அவங்கள தங்கள் பணியில் சேர்த்து வேலை வாங்கணும், இங்கே வந்து இந்த நாட்டை நடத்தணும் அப்படின்றத பண்ணாங்க. அது ஒரு பர்பஸ். அதுக்கு பின்னாடி வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ். இப்போ நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா கூட வந்து நிறைய இன்ஃபேக்ட் நிறைய நாடார் இதெல்லாம் கூட அங்கே இருக்கும், நிறைய பார்த்துருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும். சமுதாயம் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கோலோடு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷனோட இன்ஸ்டிடியூஷன் இருந்தது. ஈவன் நாங்கள் படிக்கிற காலத்தில் கூட இருந்தது. நான் 25 இயர்ஸ் ஆச்சு முன்னாடி படித்தேன். பட் இப்போ ரொம்ப பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பிஸ்னஸ் ஆனதுனால வந்து ஃபோக்கஸ் கம்மியாகுது. அது வந்து ரொம்ப வருந்தத்தக்க வேண்டியது. பட் டெஃபினட்டாக ஏன்னா இப்போ வந்து எல்லா ஈவன் இன்ஜினியரிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அவங்க வந்து அந்த உண்மையை இப்போ வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தட் இஸ் குட். அந்த குளோபல் எக்கானமியில் வந்து தட் இஸ் குட். உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாரும் வந்து இப்போ வந்து இதனால் வந்து அவங்களோட வாட் இஸ் எபிலிட்டியை வளர்த்துக்கிறதுனால இட் வில் மூவ். பட் இட்ஸ் அ ப்ராசஸ், இட் வில் ஹேப்பன். ஓகே சார், இப்போ இருக்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே அடிஷனல் கோர்சஸ் பண்ணலாமா, பண்ணா அது எந்த அளவுக்கு நல்லது? டெஃபினட்டாக அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணணும். அடிஷ்னல் கோர்ஸ் அகைன் வந்து நம்ம எதை பற்றி பண்ணணும்னா வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க விரும்புகிறோம். இப்போ கம்ப்யூட்டர் லைன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் என்ன. இப்போ சில பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் லைன்லேயே ப்ரோக்ராமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற கம்ப்யூட்டர் கோர்ஸை செலக்ட் பண்ணணும். இது என்ன நடக்குதுன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் மார்க்கெட்டில். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து இட் புட்ஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பண்ணக்கூடாது. செகண்ட் இயர் படிக்கும்போது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட் இயர் வந்து அந்த இன்ஜினியரிங் பேட்டர்ன் உள்ள சிஸ்டம் உள்ள போகிறதுக்கு ஒரு டைம், செகண்ட் இயரில் இருந்து உங்களை எக்யூப் பண்ணிக்கக்கூடிய டைம், ஃபோர்த் இயர்லாம் வந்து யூ ஷுட் பி ரெடி டு ஃப்ளை. அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், இப்போ இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்களே சில பேர் வந்துட்டு இருக்காங்க, அவங்களால அரியர்ஸ் கிளியர் பண்ணாத முடியாத நிலைமையில கூட இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் இருக்குமா, எந்த அளவுக்கு இருக்கு சார்? அரியர்ஸ் முடிச்சவங்கள சொல்றீங்களா? இல்ல, அரியர்ஸ் கிளியர் பண்ண முடியாத நிலைமையில சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குமா, எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இப்போ நான் முன்னாடி சொன்னபடி தாங்க. இப்போ வந்து இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன். எனக்கு நிறைய தெரியும் என்னோட வெரி க்ளோஸ் வட்டாரத்திலே. இன்ஜினியரிங் படிச்சு முடிக்காம அரியர்ஸ் வச்சிருந்தா கூட அவங்களோட பர்சனல் எபிலிட்டிஸ் நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பேசிக் நாலேஜ் தே ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். வேலையும் கிடைக்குது.
ஓகே. இப்போ வந்து நீங்க கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கம்பெனில வந்து குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. சில கம்பெனி ஒரு மிட் சைஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டாப் நாச் ஸ்டூடெண்ட்ஸா அஃபோர்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இஃப் அவங்களோட ஸ்கில் செட் நல்லா இருந்தா எனக்கே நல்லா தெரியும். என்னோட ஈவன் சில நண்பர்கள் கூட இருக்காங்க. பட் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். ஸோ நான் முன்னாடி சொன்னபடி தான் இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன். மேபி அவரால் வந்து இன்ஃபோசிஸ் போக முடியாது, அவரால் விப்ரோ போக முடியாது. பட் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த கம்பெனிஸ் டெஃபினட்டாக திறந்தா இருக்கும். ஓகே சார். இப்போ இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே சரி, இன்டர்வியூனாவே ஒரு பயம் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் சார் ட்ரெயின் ஆகலாம்? ஆக்சுவலாக இன்டர்வியூ அப்படிங்கிறதே வந்து நம்ம ஊரில் ரொம்ப பயம் கிளப்பி விட்டுருக்காங்க. இட் இஸ் இன்டர்வியூ அப்படின்னா ஒரு எம்ப்ளாயராக வந்து அவங்க உங்களை வியூ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து தகுதியான ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் அவங்கள வியூ பண்ணுறீங்க, நான் இங்கே சேரலாமா அப்படின்னு. அதுதான் உண்மை ஆச்சுங்களா. இப்போ இன்டர்வியூ அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ நாங்கள் சேல்ஸில் நாங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு பேசிக்காக ஒரு கோச் கொடுப்பாங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்டியை பார்க்க போகிறீங்க, சேல்ஸ் ஆஃபீஸ் ரூமில் வெளியே இருக்கீங்க. நீங்கள் போய் ஒரு ப்ராஜெக்ட் அவர்கிட்ட சொல்லி விற்கணும் வச்சுங்களா. விற்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து நான் போய் எப்படி நான் உள்ளே போகிறது, அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை வாங்கலாம் என்ன பண்ணுறது, இந்த பொருளை வாங்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெளியே நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே தான் இருக்கீங்க. ஆனால் வெளியே எப்படியோ இருந்தால் அவர் போய் உள்ளே போயிட்டு அவர் வாங்கலாம் கூட நீங்கள் திருப்பி வெளியே தானே வர போகிறீங்க. ஸோ உள்ளே போயிடலாமா அதுக்கு. ஸோ அதுதான் பேசிக், தட்ஸ் அ பேசிக் சேல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் வந்து இன்டர்வியூ பண்ணுற போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. ரெண்டாவது வந்து அவங்க தே ஷுட் ப்ரிப்பேர் தெம்செல்ஸ் அப்படின்னா வந்து தனிமையில் பெஸ்ட். அது வந்து என்ன மாதிரி கேள்விகளை அவங்க கேட்பாங்க, நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கணும். எப்படி கேள்வி கேட்பாங்க, நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்லணும், அதை வந்து யூ நீட் டு ரிஹர்ஸ். அப்படி ரிஹர்ஸ் பண்ணிங்கன்னா 95% யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். அந்த 5% எதுக்கு நான் பேலன்ஸ் வச்சேன்னா, இன்டர்வியூவில் எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவருக்கும் வந்து என்ன விஷயத்தில் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஓப்பனாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு படபடப்பு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்டர்வியூ பண்ணுற ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எந்த விஷயத்தில் உங்களோட ஆளுமை இருக்கோ, எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் உங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் கூப்பிட்டு வந்துடணும் உள்ள. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லெட்ஸே ஒரு ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னா இன்ஜின் டிசைனில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. எப்பவுமே இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே ஓகே நான் 10 கேள்வி வச்சிருக்கேன் கேட்குறேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எடுக்கும் போதே வந்து அவங்க வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜின் டிசைனில் நான் எக்ஸ்பர்ட்டு, எனக்கு அந்த பர்டிகுலர் டிசைனுங்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் உங்கள் இந்த கன்வர்சேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உங்கள் பக்கம் கொண்டு வந்துடணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கன்வர்சேஷனை உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கோ அங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா தென் யூ ஆர் பிளேயிங் இன் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ அவர் கேட்குறதுக்கு உங்களுக்கால ரொம்ப 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அப்படின்ற இதில் வெற்றி உங்களுக்கு 100% நிச்சயம். ஓகே சார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி அது சொல்லுங்க சார். மாணவர்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்ளணும்? ஆக்சுவலாக காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஃபோபியா கிரியேட் ஆயிருக்கு மேடம் நாட்டில். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இப்போ ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க, அதுலேருந்து 1000 வேலை இருக்குன்னா அதுக்கு அந்த வேலையை கொடுக்குறவங்க வந்து ஒரு ஃபில்டர் க்ரைட்டீரியா வேணும். ஸோ அதுக்காக சில வரைமுறைகளை போட்டுட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம காம்படிஷன் எக்ஸாமுக்கு மெயினாக என்னென்னா அது என்ன ரூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் இல்லை, நம்ம ஹைட்டு தாண்டுற மாதிரி தான், எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா அதுக்கு மேலே குதிக்கலாம். ஸோ அப்போ எப்படியெல்லாம் குதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்ன், எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க, அதை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். மெயினாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒன்ஸ் அந்த லாஜிக் நீங்கள் பிடிக்கணும், என்ன கேட்குறாங்க எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு. பெஸ்ட்டு வந்து பாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர் அதை வாங்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிடும். ரெண்டாவது கிளியர் பண்ணவங்ககிட்ட டெஃபினட்டாக பேசுங்க, அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவம். மூணாவது மஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே சார். மாணவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் சமூக பார்வை எப்படி இருக்கணும் சார், எவ்வாறு இருக்கணும்னு உங்க பார்வையில இருந்து நீங்க யோசிக்கிறீங்க?
இது சொல்லணும்னா மேடம், ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பண்ணோம் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜில் தான் பண்ணோம். சமூக பொறுப்பு மிக்க ஒரு மாணவர்களாக அவங்க இருக்கணும். இப்போ எங்கள் காலேஜ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் எல்லாம் யூஎஸில் யூரோப்பில் இருக்காங்க. பட் ஆனால் லாஸ்ட் இயர் டிசம்பரில் இங்கே வந்து வெள்ளம் வரும்போது எல்லா மாணவர்களும் பழைய மாணவர்களை ஒன்று கூடி கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா நாங்கள் மொபிலைஸ் பண்ணோம். மொபிலைஸ் பண்ணி இங்கே சூளைப்பள்ளம்ல இருக்க ஒரு ஏரியாவுக்கும் அனகாபுத்தூர்ன்ற ஒரு ஏரியாவுக்கும் ஒரு 50 ஃபேமிலிஸ் அடாப்ட் பண்ணி அவங்களை கம்ப்ளீட் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணோம் ஆச்சுங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு சமூக பார்வை. இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்பான்சர்ஷிப்பில் டேக்ஸ் பேயர்ஸ் மணியில் படித்தோம். இப்போ நான்லாம் ஃபீஸ் கட்டினது வந்து 500 ரூபா நாங்கள் படிக்கும்போது. இப்போ 15,000-20,000 ஆயிருக்கும், அது மேலே ஆயிருக்காது. ப்ரைவேட் காலேஜ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யூ ஷுட் பே பேக் டு சொசைட்டி. ஸோ அதுதான் நான் வந்து மாணவர்களுக்கு சொல்லுவேன். ஸோ அது இந்த மாதிரி பண்ணுற ஒரு மாணவர்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்குறாங்க. ஓகே சார், ஃபைனல் சஜஷன்ஸா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க பார்வையில இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஆக்சுவலாக டாக்டர் அம்பேத்கர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு மேடம். அது இங்கே ரொம்ப பொருந்துன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்குன்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துங்கள், நீங்கள் தான் சிறந்தவர் என்று நிரூபியுங்கள். அது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கு சமூகத்திற்கு உங்களால் ஆனதை திரும்ப செய்யுங்கள். இதுதான் நானும் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி சார். நன்றி மேடம். இதே போல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி.